இதழ் தொலைக்காட்சி நேயர்கள் ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். காத்திரமான சந்திப்பொன்றாக ஒரு நேர்காணலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். பிரான்ஸ் பாரிஸ் லா கூர்னெவ் பிரதேசத்தில் ஓர் நகரசபை உறுப்பினராக, இப்போது பிரதேச சபை உறுப்பினராகவும் விளங்குகின்ற திருமதி சுகுர்ணா ஸ்ரீ கணேஷ் இவர்களைத்தான் நான் நேர்காண இருக்கின்றேன். தாயகத்தில் மூளாயை பிறப்பிடமாக கொண்டு 13 வயதிலேயே பிரான்சுக்கு வந்து இப்போது ஒரு மருந்தகத்தில் பணிபுரிவதோடு பல்வேறுபட்ட பொது நலச் செயற்பாடுகள், சமூக செயற்பாடுகள், மக்களுடனான ஒரு சுமூகமான தொடர்பாடல்கள் என்பவற்றை பேணி இன்று முதல் தமிழ் பெண்ணாக ஒரு பிரதேச சபை உறுப்பினராக மட்டுமன்றி நகரசபை உறுப்பினராகவும் பதவியேற்று நமது அரசியல் பயணத்தில் இங்கே பெயர் சொல்லும் பெண்ணாக விளங்குகின்ற திருமதி சுகுர்ணா அவர் இப்போது மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு தாயக சேவை, ஒரு காத்திரமான சேவை பற்றிய விளக்கங்களையும் அது தொடர்பான இன்னும் மேலதிக விவரங்களையும் எடுத்துக்கொள்வதற்காக அவரை இந்த நேர்காணலில் நான் சந்திக்கின்றேன். பிரான்ஸ் பாரிஸில் தமிழர்கள் நிகழ்வு எதுவாகினும் நேரடியாக வந்து மக்களோடு மக்களாக நின்று அவர்களது மகிழ்வுகளிலெல்லாம் கலந்து கொண்டு அவர்களது தேவைகளுக்கு ஓர் உறுதுணையான பாலமாக ஏனைய அரசியல், அதாவது பிரெஞ்சு அரசியல் சார் விடயங்களிலும் விளங்குகின்ற சுகுர்ணா இப்போது தாயகம் நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார். இங்கிருந்து பிரெஞ்சு மருத்துவர்கள், தாதியர்கள் என சிலரோடு கலந்து பேசி ஆலோசித்து அவர்களது ஆதரவையும் திரட்டிக்கொண்டு மிகவும் பாதிக்கப்பட்ட எமது தாயக பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு தங்களால் என்ன முடியும் இந்த பிரான்ஸ் அரசாங்கத்தை கேட்பதன் மூலம், அவர்களோடு சேர்ந்து உறுதுணையாய் பயணிப்பதன் மூலம் எமது தாயக மக்களுக்கும் ஏதோ எங்களால் ஆனதை என்றளவு எப்படி செய்ய முடியும் என்பதை நேரடியாக சென்று அந்த கள நிலவரங்களை ஆராய்ந்து வருவதற்காக சென்றிருக்கின்றார். அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாகவே இந்த நேர்காணலை எம்மோடு செய்திருக்கின்றார். சரியாக 7-8 நாள் பயணமாக தாயகத்தில் அவர் மேற்கொள்கின்ற இந்த நிலவரம் அறியும் பணியானது மீண்டும் வருங்காலங்களில் ஆரோக்கியமான பல செயற்பாடுகளை எமது தாயகத்தை நோக்கி செய்ய வைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை நாங்கள் சந்திக்கின்றோம். இப்போது செல்லும் போது கூட ஒரு கணிசமான மருந்து பொருட்கள், இன்னும் சில உடைகள் என்று ஒரு உதவி திட்டத்தினுடைய பயணிக்கின்றார். அவரது இந்த பயணத்தை அறிந்து கொண்ட லா கூர்னெவ் பிரதேச மக்கள், இன்னும் நமது தமிழ் மக்களுடனான அவர்களது நலனுக்காக செயற்படுகின்ற செயற்பாட்டாளர்கள், இன்னும் நலன் விரும்பிகள் பலரது ஆதரவும் கிடைக்கப் பெற்று மிகுந்த உற்சாகமாக மகிழ்வோடு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவரது பயணம் இன்னும் வரும் காலங்களில் பல பயன்களை எமது மக்களுக்கு தர வேண்டும் என்று கோரிக்கொண்டு அவரை சந்திப்போம். வாருங்கள். இதழ் தொலைக்காட்சி நேயர்கள் ரசிகர்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் இதுவரை சொன்ன ஒரு காத்திரமான சேவைகளையும் செயற்பாடுகளையும் செய்து கொண்டு வர எமது பெண்மணி, பெருமைக்குரிய பெண்மணி என்றே சொல்லலாம், திருமதி சுகுர்ணா ஸ்ரீ கணேஷ் அவர்களை இப்போது சந்திக்கின்றோம். வணக்கம் சுகுர்ணா ஸ்ரீ கணேஷ். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறேன். நான் தான் முதலில் இந்த கேள்விகளை நீங்கள் முந்திக் கொண்டு விட்டீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பணிகள் எப்படி போகிறது சுகுர்ணா? நான் நலமா இருக்கிறேன். எனக்கு நான் இங்க பிரான்சுக்கு வந்து இப்ப அரசியல் துறைக்கு போய் இப்ப 4 வருஷம் ஆகிறதுல இருந்து எனக்கு நம்முடைய நாட்டுக்கு ஏதாவது, எங்களோட மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஒரு படி எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மாதிரி எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது. அந்த மகிழ்ச்சியோடு தான் அப்படியே உங்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்க இருத்தி வைத்திருக்கின்றோம். இது பற்றி மக்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சுகுர்ணா மாநகர சபை உறுப்பினராக, பிறகு பிரதேச சபை உறுப்பினராக, இப்போது 2 பணிகளையும் சேர்த்து செய்பவராக இருக்கின்றீர்கள். உங்கள் கைகளில் எங்கள் இனம் சார்ந்த சிறு பலம் இருக்கிறது. அதை மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் முதல் அடியை எங்கள் தாயகம் நோக்கி எடுத்து வைக்கப் போகிறீர்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை தாயகம் நோக்கி உங்கள் பயணம் ஆரம்பமாகின்றது. இந்த பயணம் பற்றியும், இந்த பயணத்தை எப்படி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்தீர்கள், இப்போது அதன் நிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க விரிவா. நான் வேலை செய்யறது வந்து இங்க பார்மசியில தான் இப்ப 2011ஆம் ஆண்டுல இருந்து வேலை செய்யறேன். கோவிட் வந்து நிறைய நான் இந்த கோவிட் ஊசி போடுறதுக்கு மக்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி கூட்டி கொண்டு போய் நானே இந்த டைம் ராந்தவ எடுத்து கூட பேரை கூட்டி கொண்டு போய் போட வச்சிருக்கிறேன்.
அப்ப அதுல இருந்து எனக்கு இந்த கொஞ்சம் மக்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஆசை. அதோட நம்முடைய நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். நம்முடைய இதுக்கு இப்ப நான் ஒரு தனியா ஒரு மாநகராட்சி இது இல்லாம இங்கத்து மக்களை இங்க பெரிய பதவியில இருக்கிறவைய கூட்டி கொண்டு போய் எங்களோட நாட்டுல போருக்கு அப்புறம் இப்படி இருக்குதுன்றது காட்டணும்ன்றது ஒரு ஆசையா இருந்தது. இப்ப அதுக்கேத்த மாதிரி இப்ப ஒரு இங்க லாக்குனவிலே வேலை செய்யற centre de santé வேலை செய்யற ஒரு டாக்டரும், ஒரு நர்ஸ், மற்றது ஒரு துணை முதல்வர், மற்றது ஒரு மாநகராட்சி உறுப்பினர், ஒரு சேர்ந்து ஒரு 5 பேர், நானும் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு குழுவா நம்முடைய கிளிநொச்சிக்கு போக வெளிக்கிட்டு இருக்கிறோம் திட்டமிட்டு. ஓரளவுக்கு கைகூடி சந்தோஷமா இருக்கு எனக்கு. செல்ல போகின்றீர்கள். அது பயண ஒழுங்குகள் எல்லாம் முற்றாகி விட்டது அப்படியா? முட்டாகி விட்டது. சரி, சந்தோஷமாக இருக்கிறது. சரி, கிளிநொச்சிக்கு செல்கிறீர்கள். சரி, அங்கே உங்களது திட்டம் என்ன? தூர நோக்கு திட்டம் என்ன? இப்போது உடனடி திட்டம் என்ன? செல்வதன் நோக்கம் என்ன? இப்ப செல்வ நோக்கம் இப்ப டாக்டர் இங்க டாக்டர் கூட்டி கொண்டு போய் எங்கட அங்க இப்ப ஹாஸ்பிட்டல் அங்கத்து சிஸ்டம் என்ன மாதிரி வேலை செய்யணும் நாங்க ஹாஸ்பிட்டலை பார்த்து அங்கத்த மக்களையும் சந்திச்சுட்டு அந்த நல்ல போரால பாதிக்கப்பட்டு நல்ல பின்தங்கிய கிராமங்கள் போய் பார்க்கணும்ன்றது என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன இது இருக்கு, என்னென்ன முக்கியமா அவசியம் தேவை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து அதுக்கு அடுத்த கட்டமா இங்கத்தையும் அரசாங்க உதவியால என்ன எங்களால செய்யலும்ன்றத அடுத்து என்னுடைய ஒரு நோக்கா இருக்குது. மருத்துவ ரீதியான அங்கத்து மருத்துவ ரீதி தான் இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க பிரச்சனை போய்கொண்டிருக்குது. மருத்துவ ரீதியா இப்ப கிட்டடியிலும் உங்களுக்கு 2-3 கேஸ் பார்த்திருப்பீங்க. அப்ப மருத்துவ ரீதியால தான் நான் இங்கத்த அரசாங்க ஹாஸ்பிட்டலோட ஏதாவது சேர்ந்து நம்ம நாட்டுக்கு பிரயோசனப்படுத்தணும்ன்றது என்னுடைய ஒரு நோக்கம். சரி, அந்த முயற்சிகள் சாத்தியப்படும் என்று நம்புகிறீர்களா? உங்களோடு வருகின்ற குழுவினர்கள் மிக காத்திரமான செயற்பாடு உடையவர்களா, செய்யக்கூடியவர்களா? வருங்கால செய்யக்கூடிய அவங்க நான் கதைச்சதுக்கு இப்ப உங்கள ஒரு டாக்டரோட கதைச்சா ஓகே, அவ நல்லா இங்கிலீஷ் கதைக்கக்கூடியவதான் அப்ப ஓகேன்னு சொல்லி வாராங்க டாக்டர் மாதிரி சந்திச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்னோட 2-3 டாக்டர் அங்க வேலை செய்யறவையே தங்களையே நினைக்கலன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்ப தங்களையே அதுல இணைக்கல, தாங்களும் வந்திருப்பேன், தங்களோட அதை கதைக்க, அதை பற்றி நீங்களே முதலே கதைக்கல இதன்னு சொல்லி கேட்டுச்சேன். நான் இப்ப எல்லாம் பட்ஜெட் பிரச்சனை வந்து அப்ப ஓகே இப்ப நாங்க இவ்வளவு பேரும் போய் பார்த்துட்டு வந்து அடுத்த முறைக்கு ஓகே ஏதாவது செய்யணும்னா நாங்க அடுத்த முறைக்கு போய் செய்வோம், இன்னும் கூட ஏதாண்டு செய்வோம்னு சொல்லி இருக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய என்ன முயற்சி ஆயினும் வெறுமனே பேச்சாகவும் வெறுமனே ஒரு சுத்தி பார்த்து அவர்களை பற்றி கவலைப்படுவதாகவும் முடிந்துவிடக் கூடாது. அதை அடிப்படையாக வைத்து அடுத்த காத்திரமனை என்றால் அங்கே மக்கள் மிக பாதிப்புற்ற நிலையில் அவர்களது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் சிறு துளியேனும் உங்களால் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தால் பெருமகிழ்ச்சியாக இருக்கும். எப்படியான உதவிகளை மருத்துவ ரீதியாக செய்யக்கூடியதாக இருக்குது பிரான்ஸ்ல இருந்து நாட்டுக்கு? பிரான்ஸ்ல இருந்து இப்ப நான் இப்ப வந்து எனக்கு ஸ்பான்சருக்கு எனக்கு இந்த சுவர் பாக்குற மிஷின், பிரஷன் மிஷின் அப்படியான இதுகள் கொஞ்சம் எனக்கு பார்மசியில தான் வேலை செய்யறபடியால அது கொஞ்சம் ஈஸியா எனக்கு ஸ்பான்சர் கிடைச்சுது. அதோட இங்க இருந்து சில மருந்துகள் என்னன்னு சொன்னா அங்க ஐரோப்பா மருந்து இருக்குதான் அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்ல. பிரைவேட் பார்மசியில விக்கிறோம், அது விலை கூட. அங்க வந்து இந்தியா மருந்து தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அலவுட், என்னதான் விலை குறைவு. அப்ப அதனால ஆனா மருந்து இப்ப நீங்க இங்கத்த பேர்ல டொலிஃபான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கீழே பேராசிட்டமால் எல்லாம் போட்டிருக்கும். அந்த பேராசிட்டமால் வந்து உலகம் ஃபுல்லாவே ஒன்றுதான், அது மாற போறது இல்ல. அங்க நாங்க பனோடோல் என்ற பேர்ல பேராசிட்டமால் ஒழுங்க பாவிக்கணும் அங்க, அதே இதுதான். அப்ப அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு 100 கிலோக்கான ஒரு எங்களோட எடுத்துட்டு போறோம். அதுக்கேற்ற அந்த பிளாஸ்டர் ஐட்டங்கள், கொஞ்சம் மருத்துவ உதவிக்கு தேவையான இதுகள் எடுத்துட்டு போறோம். இப்ப உடனடி தேவை பூர்த்தி செய்யறதுக்காக இப்ப எடுத்துட்டு போறோம். எங்கள் கூடவே நாங்க எடுத்துக்கொண்டுதான் போறோம். இப்ப நாங்க 5 பேரும் பங்கிட்டு எடுத்து கொண்டுதான் போறோம். சரி சுகுணா, நீங்கள் அங்கே கிளிநொச்சியோடு அந்த ஏதாவது ஒரு வரையறைக்குள் நிற்கிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட இடம் தான் என்று வரையறையா அல்லது வன்னி பிராந்தியம், வடக்கு, கிழக்கு எல்லா இடமும் போறதான். நாங்க ஒரு கிழமை தான் லீவுல போறோம். ஆனா அந்த ஒரு கிழமைக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல், மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் எல்லா எங்கும் போறதுன்றதான் பிளான் திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். சரி, உங்களுக்கு சரியான சாதகமான சூழ்நிலை அமைந்திருக்கா அங்க நாட்டில? இப்ப இங்க இருந்து போகிறீர்கள், அது எப்படி அரசு சார்பற்ற ஒரு செயற்பாடாகத்தான் நீங்கள் செல்கின்றீர்கள். அதற்கு ஒரு தடை ஒன்றுமே இல்லையா? சப்போர்ட் இருக்காது? இதுவரையும் எனக்கு அப்படி ஒரு தடையும் வந்தது இல்ல. ஆனா நான் போன வருஷம் சம்மர் இங்க வெக்கன்ஸுக்கு போயிருந்தேன் நான் ஸ்ரீலங்காவுக்கு. அப்ப போய்க்கு நான் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் வேற அங்க ஒரு பிரைவேட் கிளினிக்கும் கொண்டு போய் பார்த்த இடத்துல எனக்கு சரியான மன வருத்தமா இருந்தது. வந்து என்னண்டா அங்கத்த ஹாஸ்பிட்டல் பார்மசியை பார்த்துட்டு இது ஹாஸ்பிட்டல் பார்மசியா
பார்க்க சரியான மன வருத்தமா இருந்துச்சு. அப்ப அதுக்கப்புறம் தான் இப்ப வந்துட்டு நான் திருப்பி எப்படி இந்த வருஷமாவது போய் செய்யணும், ஏதாவது முயற்சி எடுக்கணும்னு சொல்லி கூட முயற்சி எடுத்தேன் நான். ஆ. ஆனா பாப்போம். சரி. எனக்கு சரியடா. இப்ப நீங்க இந்த மருந்துகளை ஒரு தொகுதி மருந்துகளை கொண்டு போய் குடுப்பீர்கள். சரி. அது ம், உண்மையில் அது ம். அங்க இருக்கிற தேவைக்கு அது போதுமானதாக இருக்காது. ஆனால் பெரிய உதவியாக இருக்கும். சரி. ஆனால் நீங்க திரும்பி வந்த பிறகு உங்களுக்கு ஒரு நீண்ட கால திட்டம் என்று ஒன்று இருக்கும் தானே? ஓ. இப்ப எங்கட மக்களுக்கு இன்னது செய்யலாம். அப்படி திட்டங்கள் ஏதாவது எங்களோட அது நடக்குது நடக்காதது என்பது அடுத்த கட்டம். என்னுடைய உங்களுக்கு வந்து நோக்கம் வந்து இங்க ஹாஸ்பிட்டலோட வந்து நாங்க ஒரு கம்போசோட ஒரு இது மாதிரி சைன் பண்ணி இருந்தால் இங்க இப்ப சில இதுல வந்து இப்ப இடையில பாவிக்காத சாமானை வந்து நம்முடைய நாட்டுக்கு அதை நாங்கள் எடுத்து அதை தந்தால் நாங்க எடுத்து எங்கட சில விலை அனுப்புற மாதிரி. அசோசியேஷன் கட்டில் மாதிரி ஒன்றா? ஏதாவது ஒரு ஓ அசோசியேஷன் அது மாதிரி. நாங்க போட்டு வந்துதான் அசோசியேஷன் அந்த ஹியூமனிட்டா ஒன்று செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. ஆனா இப்ப இது போயிட்டு வந்தாலும் இப்ப எங்களால இங்க ஹாஸ்பிட்டல்ல கதைச்சு எங்களுக்கு செய்ய இயலுமன்ற ஒரு துணிவு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலோடையாவது இப்போ அங்க கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலா அப்படி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் இங்க இப்ப அந்த பெட் எல்லாம் ஒரு இப்ப இங்க தேவையில்ல அடிக்கடிக்கு இதான்றவங்க. அப்ப அப்படியான இது வந்தோடனே அதை நம்முடைய நாட்டுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்க வேணும்ன்றதான் என்னுடைய ஒரு நோக்கம். ஏன்னா இங்க நாமளும் எல்லாருமே இப்ப இங்க வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வரி கட்டித்தான் நாம கூட தமிழாக்கள் வாழுறோம். ஆனா எங்கட நாட்டுக்கு இதுவரையும் ஒரு நாட்டுக்கு பிரயோசனமானது இது இருந்தது இல்லை இங்க கவர்மெண்டால. சரி, இப்போதுதானே வெளியில வருகிறீர்கள். இப்போதுதானே இங்குள்ள அரசியலுக்குள் ஏமவர்களும் அது இளையவர்கள் வருகின்றார்கள். இனி வருங்காலங்களில் நாங்கள் அதை நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். முதலில் நான் உங்களோட பேசும்போது இந்த மொபைல் மெடிக்கல் சர்வீஸ் மாதிரி எல்லாம் எங்களுடைய நாட்டில் செய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக எனக்கு அப்படி செய்யறதுக்கு விருப்பம் இருக்குது. ஆனா அதுக்கேத்த இப்ப இங்க மருந்து வந்து சப்ளை வந்து இங்க கொஞ்சம் எடுக்கக்கூடிய மையம் எனக்கு இருக்குது. அப்ப எடுத்து நாங்க அதை இதாண்டு போட்டால் இப்ப ஒவ்வொரு கிராமமா இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இது போட்டு ஏதாவது அட்டவணை சொல்லி இப்ப அவங்களுக்கு இப்ப ஒரு இது சொல்ல போனா ஒரு கொஞ்சம் கிளம்புனா எனக்கே அங்க போகணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு. அங்கேயே போய் அங்க செட்டில் ஆகி ஏதாவது செய்துட்டு வர்றது இது கூட இருக்கு. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு எனக்குள்ள. கேட்க வேண்டிய நீங்கள் இங்கே ஆசைப்படுவது சரி, அங்கே செயற்படுத்துவது அங்குள்ளவர்களா இருக்குமா அல்லது அங்க இல்ல இருக்கிறோமா இல்ல எனக்கும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள நானும் அங்க போற மாதிரி தான் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அது சாத்தியப்படுமென்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு விருப்பம் இருக்கு. நான் போய் எங்கள் இனத்திலோ எங்கள் மனித குலத்திலேயே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு நல்லதை உளமாற நினைத்தால் இந்த பிரபஞ்சமே சேர்ந்து அதற்கு வடிவம் கொடுத்து வெற்றி பெற செய்யும் என்று நம்புபவர்கள் நாங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்லதைத்தான் நினைக்கிறீர்கள். எல்லாமே நன்றாகவே நடைபெறும். அதற்காக நாங்களும் உங்களுக்கு எப்படியெல்லாம் எங்களுடைய ஆதரவு தேவையோ அதை நாங்கள் கொடுத்து நிற்போம். யார் ஆரம்பிப்பது என்றுதான் இருக்கிறது. இங்கே ஆரம்பித்த பிறகு சில நற்செயல்கள் தானாக நடைபெறும். அப்படித்தான் என்னுடைய பார்மசிக்கு வர்ற என்னுடைய தமிழ் கிளியோன்ஸே எனக்கு கூட நிறைய பேர் நிறைய சப்போர்ட் தந்த அக்கா போங்கன்னு எவ்வளவு இது சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்கன்னா அது எனக்கு நிறைய இந்த கிழமை பார்த்தால் பார்மசில எனக்கு கூட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு அதிசயம். உங்களுக்குள்ள இவ்வளவு ஒற்றுமையா இவ்வளவு நீ செய்யறது இவ்வளவு இதான்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு இது வருது. உண்மை நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கிறது. அதான் சொன்னேன், யார் செய்வது என்று ஒருவர் நற்செயலை தொடங்க வேண்டும். முதலில் தொடங்கும் போது அது தானாக செல்லும், நிச்சயமாக செல்லும். சரி, இப்போது உடனடியாக உங்கள் திட்டங்கள் பற்றி நான் உங்களிடம் போதுமான அளவு ஓரளவு கேட்டிருக்கிறேன். இனி பயணிக்கும் போதுதான் அதனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி சாதக பாதகம் எல்லாம் அறிய முடியும். சரி, இப்போது சுகுர்ணாவாக உங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா? சரி, எப்படி இந்த அரசியல் பக்கம், அதாவது எங்கள் தமிழ் சமூகத்தில் இந்த நாட்டுக்குள் வந்து நீங்கள் இங்க பிறந்தவரா? இல்ல, நான் 97ஆம் ஆண்டு 13 வயசுல இங்க பிரான்சுக்கு வந்தேன். அதுதான், அது இன்னும் ஒரு விசேடம். 13 வயதில் வந்து இங்கு கால் ஊன்றுவதே கொஞ்சம் கடினப்பட்டிருப்பீர்கள். உடனடியாக எங்கள் நாடு சார்ந்த அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம், எப்படி உங்கள் பயணம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்போடு. 97ஆம் ஆண்டு இங்க வந்த இடத்துல அப்ப எங்களுடைய அப்பா வந்து எங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆம்பளை பிள்ளைகள் மாதிரி தைரியமா வளர வேணும் வளர்த்தவர் எங்களை. ஆனா இப்ப வந்த உடனே உங்களுக்கு தெரியும் இங்க மொழி பிரச்சனை இருந்தது நிறைய. அப்ப எங்களை அப்பா அந்த இங்க மெட்ரோ இதுகளெல்லாம் தானே லீவு நாள்ல எங்களை கூட்டி கொண்டு போய் பழக்கி தனியா போய் வர காட்டி தந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை இரண்டவர். ஆனா எனக்கு வந்து எப்பவுமே இரக்க குணம் இருக்கு. எங்களை மக்கள் உதவி செய்யணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு கூட எப்பவுமே இருந்தது. அதே மாதிரி நான் படித்ததும் பார்மசி வேலை இது.
அப்ப அது பார்மசில வேலை செய்ய இப்ப ஒரு முதல் இங்க வீட்டு பக்கத்துல செய்ய வயசு போனாக்கள் நிறைய வந்தாங்க என்னட்ட ஒரு உதவி கேட்டு அதை விளங்கப்படுத்திதான் இருக்கு ஒரு போம் விளக்கங்கள் கேட்க கடிதம் வாசிக்க அப்படியே ஒரு சும்மா செய்து அப்படியே சும்மா ஒரு எங்கட இனத்துக்கு செய்து வர அது எனக்கு ஒரு பெரிய ஆசையா வந்துச்சுது. அப்ப முதல் 2019 அக்டோபர் மாசம் பார்மசில நிக்க லாக்குனதுல நான் பார்மசில வேலை செய்கிறேன். அப்ப மேயர் வந்து சந்திச்சவர் ஒரு நம்பர் வேணும்னு சொல்லி பிறகு அது சரி கிடைக்கல. பிறகுதான் 93 பிரசிடென்ட் ஸ்டீஃபன் தூசல் வந்து சந்திச்சு அப்ப ஓகேயா தங்களோட லிஸ்ட்ல வாரியான்னு சொல்லித்தான் எதிர்பாராமத்தான் நான் போனா நான் அம்மாவைக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்தது. ஒரு பொம்பளை அரசியல்ல போய் இங்க சமுதாயத்தை சமாளிப்பேன். ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் இல்லையம்மா எனக்கு முழுசா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனா அப்ப ஏதாவது செய்ய இயலுமம்மா நான் போய் பாக்குறேன்னு சொல்லித்தான் அதுக்குள்ள வந்து அப்படித்தான் வந்தேன் நான். வந்து ஆனா எத்தனை ஆண்டு ஆகிறது? எந்த ஆண்டு பகுதியில்? 20ஆம் ஆண்டு மார்ச் மாசம் எலெக்ஷன் நடந்தது. அதோட கோவிட் வந்து 2 மாசம் உள்ளுறுப்புக்குள்ள இடம்பெற்று அதுக்குள்ள அந்த பதவி ஏத்ததோனும் அப்ப வெளியில வேற இல்ல கோவிட் டைமால எல்லாம் அந்த முக்கியமான அவ்வளவு பேரும் தான் இருந்து பதவி ஏத்தி தண்டது. அதுக்கப்புறம் இப்ப கோவிட்டோட அந்த கோவிட் ஊசி அது இதுகளோட கொஞ்சம் படிப்படியா உதவி செய்து கொஞ்சம் ஓரளவுக்கு இப்ப மக்கள் சூர்ணான்னா ஓரளவுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. ஓரளவு இல்லை, எங்கள் தமிழ் சமூகத்துக்கு நன்றாகவே தெரியும். அனைத்து விழாக்களிலும் உங்களுக்கு ஒரு முக்கிய இடத்தை நம்மவர்கள் கொடுப்பதையும் நீங்களும் அதை ஆசையோடு பற்றுதலோடு மிகுந்த மகிழ்ச்சியாக வந்து நின்று செய்வதையும் நாங்களே பார்த்திருக்கின்றோம் பல இடங்களில். மக்கள் ஆதரவு தருவார்கள் எப்போதும். இன்னும் இளம் சமுதாயத்தினர் இப்போ ஒரு சுகுர்ணாவை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. இன்னும் இவ போல இன்னும் ஒரு 10 பேர் இருந்தா எங்களுக்கு இன்னும் அவ்வளவு நல்ல என்று நாங்களே நினைக்கிறோம். நீங்கள் இந்த இளம் சமுதாயத்துக்கு சொல்கின்ற செய்தி என்ன? உங்களை எடுத்து அவர்கள் அது பிரவேசம் பெற்று அவங்களும் இந்த எடுத்து இப்ப நாங்க இப்ப என்ன மாதிரி மாநாட்டு இப்ப நாங்க ஸ்ரீலங்கன் எங்களோட இலங்கை தமிழ் வந்து நாங்க 30 பேருக்கிட்ட இருக்கிறோம் இங்க இது போன்சிலேயே. ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொடர்பு எல்லாருக்குமே இல்ல. நானுக்கு ஒரு 3-4 பேரோட தான் எனக்கு தொடர்பு இருக்கு. நகர சபை உறுப்பினரா தமிழ்ல இருக்கிறோம். ஆனா பிரதேச சபை உறுப்பினரா நான் தான் மட்டும் இப்ப தமிழ் பெண்மணியா முதல் பதவி ஏத்தது நான் தான் 93 வேற இதுகள்லாம் தேடி பார்த்துனாங்க இல்ல. அப்ப இங்க லாக்குனவிலே நாங்க 3 என்ன சேர்த்து 3 மாநகராட்சி உறுப்பினரா இருக்கிறோம். அப்படியான இருக்கிறோம். ஆனா வெளியில எங்களுக்கான அந்த சப்போர்ட் பெறுது இல்லைன்றது கொஞ்சம் எனக்கு துவக்கத்துல கொஞ்சம் ஒரு கவலை இருந்தது. தெரியாமல் இருக்கும் சில நேரம். நீங்க சரியான முறையில் ஊடக ரீதியாக அந்த மக்களிடம் தொடர்பாடலுக்குள் செல்லாமல் இருக்கலாம். இனி அந்த காலம் இதுக்கு அதான் எங்களையும் கொஞ்சம் இப்ப நான் இது சொல்லலாம சொல்றேன். பேசினதான் நல்லது. இப்ப ஓகே இப்ப நான் செய்யறேன்னா அதை பார்த்து வெளியில நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆனா உங்களோட பிள்ளையில இருக்குல்ல அதுக்குள்ள வெறுதணும்னா கொஞ்சம் விருப்பப்படினம் இல்லை. எங்கட அது இனத்தின் இதா தெரியல. அது விருப்பப்படினம் இல்லை. அது இல்லையா அது ஏன் அப்படி ஏன்னு சொல்லி கொஞ்சம். ஆனா பிள்ளைல விருப்பம் இருந்தா ஆனா அரசியல் இங்க நல்ல இது இங்க எங்கட நாட்டு அரசியல் மையில இங்க வித்தியாசமான ஓகே இன்ட்ரெஸ்ட் செய்யலாம் எங்களால. ஆனா ஏதாவது ஒரு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரும். இளையோரை நோக்கி உங்கள் செய்தி என்று நீங்கள் என்னதான் பெற்றோர் இங்கே மறுத்தாலும் கூட பிள்ளைகள் தாங்களாக மனம் வந்து உங்களை சூர்ணாவை போல விரும்பி விட்டால் நிச்சயம் வருவார்கள். அதனால் நான் சொல்கின்றேன் உங்கள் அது செய்தி இளையோருக்கானதாக இருக்க வேண்டும். இனி நிச்சயம் உங்களுக்கு விரும்பினால் இந்த அப்படி இப்ப உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு அந்த அங்கட நாட்டு கயந்திரன் சார் வந்து இருந்ததுக்கு அதுக்கு இளமாக்கள் வந்து அதுக்கு அந்த வித்தியாசம் அந்த இது முழுக்க வந்ததே இளையோர் தான் முழுக்க எல்லாமே சட்ட ரீதியில படிக்கிறவங்க. அப்ப அவங்கள பார்க்க உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப ஒரு 5 வருஷம் எனக்கு எங்களோட தமிழ் இனம் வந்து கையோங்கிறது வந்து நம்ம ஒரு 5 வருஷம் எனக்கு அதுக்கப்புறம் எல்லா துறையிலுமே இருப்பினும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு எங்களுக்கு கிடைக்கும். சட்ட ரீதியா ஏதாவது எங்களோட நாட்டுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான முடிவு பெறும். நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? நம்பிக்கைதான் வாழ்க்கை. நிச்சயமாக அவர்களது பங்களிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சரி, ஒரு பெண்ணாக அது தமிழ் பெண்ணாக என்று இல்லை, சாதாரணமாக பெண்ணாக நீங்கள் ஒரு வேலை உங்களுடைய இந்த அரசியல் சார்ந்த வேலை திட்டம் வீடு என்று நிர்வகிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீர்கள். நிறைய பேர் அதுவே தயக்கமாக தடையாக இருக்கிறது. இப்படியான வேலைகளுக்கு வரும்போது அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்?
ஆனா இப்ப நான் விரும்பி இது செய்யறதால நான் எல்லாத்தையும் சமாளிச்சுதான் பிள்ளைகளுக்கும் அதுக்கேத்த டைம் கொடுத்து தான் நான் என்னுடைய வேலையும் பார்த்து தான் நான் இது பார்க்கறேன். நான் அது நாம விரும்பினால் செய்யலாம். நம்மளால முடியாதது ஒன்று மண்டி இல்ல, செய்யலாம். நாம இது செய்யணும்னு சொன்னால் செய்யலாம். ஏன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு நீங்க இப்ப மாநகராட்சி உறுப்பினர்ண்டா மாசத்துல ஒரு மீட்டிங் இருக்கு. அது முடிய சில நேரம் 11 12 மணியும் ஆகும். அப்ப வேலை முடிச்சுட்டு நாங்க போயிட்டு விடிய காலையில 8 மணிக்கு வேலைக்கு போனா 12 மணிக்கு வரைக்கும் அதுக்கேத்த மாதிரி நாங்க முதல் நாளே பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து சொல்லி வச்சுதான் அப்படி அது எங்களால முடியாதது இல்லை, நமக்கு விரும்பினால் முடியும், செய்யலாம். அப்ப அதை யோசிக்காம செய்ய வேணும். எனக்கு இதுதான் எனக்கு எங்களோட மக்களுக்கு உதவி செய்யறதுதான் என்னுடைய ஒரு சந்தோஷமா நான் கருதுறேன். நிச்சயம் உண்மையில நிறைய பேர் அந்த ஒரு வார்த்தையில் கடந்து விடுவார்கள். எனக்கு நேரம் இல்லை, நான் பிஸி, எனக்கு முடியாது. இப்ப இது எல்லாமே உங்களை போன்றவர்களது விளக்கத்தால் இல்லாமல் போகணும். அதுதான் உங்களிடமே கேட்டேன். எனக்கு 2 பிள்ளைகள். ஆனா அவையும் பார்த்து அவைக்கும் அவன் இதுன்னு பார்த்துதான் நான் என்னுடைய வேலையும் பார்த்துதான் நான் இது செய்யறது. ஆனா சில பேர் போன் எடுக்காட்டிக்கு பேசுவாங்க, இவ என்ன வேலை இல்லைன்னு அப்படியுமே பேச்சு விழுந்திருக்கு. ஆனா எங்களுக்கு தான் தெரியும் நாங்க படுற கஷ்டம். ஆனா நான் கூட பேருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உடனே எடுக்கலாட்டியும் ஆன்சர் கொடுக்குறேன்னா நான் சில டைம் முடியாம போனா ஒண்ணும் செய்யலாது. ஆனா அது எங்களோட மக்கள் விளங்கி கொள்ள வேணும். சரி, நீங்கள் இருக்கின்ற இந்த 93 பிராந்தியம் என்பது நிறைந்த தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசம். சரி, அங்கே இருக்கும் போது இப்ப நீங்க நாட்டில தாயகத்துக்கு சேவை செய்ய போகிறீர்கள், அது உங்களுடைய அடுத்த கட்டம். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த மக்கள் பிரச்சனைகள், உங்களை நோக்கி வருகின்ற பிரச்சனை எல்லாம் சுமூகமாக எங்களுடைய இந்த மாநகர சபை பிரெஞ்சு அரசாங்கத்துடன் தீர்க்கக்கூடியதா இருக்குதா? அவர்களது ஆதரவு எப்படி இருக்கிறது? பிரெஞ்சு அரசாங்கம் எங்கள் மக்கள் நோக்கி ஆதரவு எங்கள் மக்களுக்கு இந்த 93 பிராந்தியத்துக்குள்ள தமிழ் மக்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கூட நாங்க vote பண்ணுறது எங்க பார்த்தாலும் தமிழாக்கள் வசதியா நல்ல vote பண்ணக்கூடியமா இருக்கிறபடியால எங்களுக்கு எங்க போனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைவேற்றக்கூடியமா இருக்கு. எங்களோட இது இப்ப இங்க லாக்குனவுலன் சரி போஷே அப்படி கிட்ட சில இடங்கள்ல என்னால நிறைவேற்றக்கூடியமா இருக்கு. உண்மையில் என்ன சொன்னால் நாங்கள் ஒரு சரியான கால் பதிக்க வேண்டும், முதலில் எங்களை தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது தானாக அமையும். சிலது என்ன சொல்லுவேன், போய் கதவை தட்டி கொண்டிருப்பதும் பார்க்க எங்களை தேடி வர வைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள். சரி, அப்ப இப்போது பல அமைப்புகள் இருக்கிறது இல்லையா சுகுணா? நீங்க சொன்னது போல இந்த அமைப்பு ரீதியாக நீங்கள் சென்று அணுகுகிறீர்களா? பிள்ளைகளை எடுக்கலாம், இந்த துறைக்குள் கொண்டு வரலாம், அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங், அவர்களோடு உரையாடலாம், ஒரு விழிப்புணர்வை தரலாம், இப்படியான முயற்சிகள் செய்கிறீர்களா? அப்படி செய்யணும். அடுத்த கட்ட ஒரு அசோசியேஷன் மகளிருக்குன்னு சொல்லி இப்போ 2 வருஷத்துக்கு மேல துவங்கினேன். அது கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாம போயிட்டு இப்ப அது போயிட்டு வந்து அது போங்கிறதுக்கு தான் இருக்கிறேன். இங்க எங்களோட மகளிர் கொஞ்சம் பாதிக்கப்படினம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ஃபீலிங் உணர்வு இருக்குது. அப்ப அதுக்காக அது நான் செயல்படுத்துவேன். கூட வேற பேர் பின்னுக்கு நிக்கிற மக்கா இல்ல செய்யுங்க நாங்க வாரோம்னு சொல்லி அப்ப அது நான் கொஞ்சம் சரா செய்வேன். அட்லீஸ்ட் 2-3 மாசத்துக்கு ஒருக்காவது சில அந்த தனியா இருக்கிற மகளிர் அவைய கூப்பிட்டு கதைச்சு கொஞ்சம் வயசு போன ஆட்களுக்கு அதாவது எங்கேயாவது கூட்டிட்டு போய் அப்படி ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்ன்றது ஒரு இது இருக்கு. பாப்போம், செயல்படுத்துவேன். செப்டம்பர்ல இருந்து அடுத்த திட்டம் துவங்குவேன் நினைக்கிறேன். சரி, அப்ப முழு நேரமாக இனி இப்படித்தான் என்ற நிலை வரப்போகிறது உங்களுக்கு. அது எங்கள் இனத்துக்கும் எங்களவர்களுக்கும் மிகுந்த பலனளிக்கும். நல்லது சுகுணா, மிக நல்ல விடயங்களை எல்லாம் உங்களிடமிருந்து எடுத்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். உங்கள் பயணம் வெற்றி அளிக்க வேண்டும். தொடர்ந்து உங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்ல முறையில் எங்கள் மக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக சென்றடைய வேண்டும் என்று எங்கள் இதழ் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி அக்கா. முதல் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்றேன். நேர்கள் ரசிகர்களுக்கு ஒரு மாநகர சபை உறுப்பினர், பிரதேச சபை உறுப்பினர், அரசியல் சார்ந்த பெண்மணி, பொது செயற்பாட்டில் இருக்கும் பெண்மணியாக சொல்கின்ற செய்தி அல்லது அவர்களிடம் இருக்கின்ற கோரிக்கை அல்லது அவர்களை ஏசுகின்ற ஏதாவது ஒரு முரணான விடயம் எதுவாயினும் ஆனா இப்ப சில விஷயம் எங்களால எல்லாம் செய்ய முடியும். நீங்க கேட்டோம்னா செய்ய முடியுமண்டி இல்லை, ஆனா முயற்சி எடுக்கிறோம். ஆனா கை கூடாட்டிக்கு ஆனா எங்களை அந்த பொம்பளை தப்பா அழுதாதீங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் பயத்துலதான் நான் கொஞ்சம் மீடியாக்கள் இதுகள் போனது கொஞ்சம் குறைவு. சும்மா ஃபங்க்ஷன் இதுகளுடைய நின்று கொள்றது எனக்கு அதுக்கு கொஞ்சம் ஒரு பொது வேலையில் ஈடுபடும் பெண்மணி நீங்களே தயக்கம் காட்டினால்
இல்ல இப்ப இப்ப உங்களுக்கு நன்றாகவே ஒரு விஷயம் தெரியும். உங்களைப் போல ஒரு தளத்தில், அதுவும் ஒரு ஊடகத்துறையை பெண்ணாக இயக்குகின்ற ஒரு பெண்ணாக நிச்சயமாக எனக்கு நிறையவே தெரியும் இந்த பக்கம். ஆனால் அவற்றையெல்லாம் முகம் கொடுத்துக் கொண்டு குடுத்துக்கிட்டு நாமல் எங்கட இதை செய்துட்டு போனாலும் ஆனா இப்ப குடும்பம் வந்து இருக்கேக்க இப்ப வந்து அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு இருக்கேக்க அவங்க கொஞ்சம் அதை மன வருத்தமா கொஞ்சம் எடுத்து தன்னைக்க அவங்களுக்கு சொல்றேன் இப்ப இதுதான் அம்மா பிரச்சனைன்னா கேட்கிறாங்க ஆனா அது வெளியில இதன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலையா இருக்கு சரியான தாக்கமா இருக்கு அப்ப அதையே உங்களுக்கு பிடிக்காடி சரி நீங்க அதை இதன்னாதீங்க அந்த குறைய எழுதாம விட்டால் கொஞ்சம் எங்கட ஒரு இனத்தின் ஒரு பெரிய குறை வந்து பிடிக்காடி அந்த குறைய எழுதிட்டு போறது ஒரு வந்து பெரிய ஒரு குறையா இருக்கு. குறையா எழுதுவதென்று அந்த செயற்பாட்டை விமர்சித்தால் பரவாயில்லை. விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம், தேவை அதுவும் பெண் என்று விட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகம், இன்னும் கூட அதிகமா இதான் நீனம். அது இதுவரை மன கடவுளின் அப்பளத்துக்கு இதன்னே இல்லை நமக்கு. ஆனால் ஒரு பயம் இருக்குது இப்ப எனக்கு இந்த ஸ்ரீலங்கா பயணத்தோட கொஞ்சம் பயம் இருக்குது. இல்ல அப்படியெல்லாம் நீங்கள் அப்படி ஒரு இடத்தை காட்டிவிட்டாலே அது நடைபெறுவதற்கான வழியை நீங்களே வகுப்பவராகி விட்டீர்கள். இதைவிட கொடுமையான கடும் அனுபவம் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த இந்த வீணான வேலைகளை செய்பவர்கள் யோசிக்க வேண்டும். குடும்பம் நாங்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கின்றது, குடும்ப உறுப்பினர்கள். அதற்காக என்னை பொறுத்தவரையில் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்னை விட பலமானவர்கள், மனோபலமுடையவர்கள், பிள்ளைகள் இருந்து எல்லோரும் அது ஒரு பட்சம். ஆனாலும் இவையெல்லாம் எங்களுடைய மரியாதை, இனத்தின் மரியாதையே ரொம்ப குறைக்கும் இல்லையா? குறைக்கணும். அதுதான் இப்ப வந்து வெளியில எங்களுக்கு இருக்கிற மரியாதையும் எங்களோட இனம் வந்து சில நேரத்துல இப்படி எழுதிக்க அது ஒரு இப்படி எழுதிய ஒரு எங்களோட இப்படிதான் இப்படி எழுதினமான்ற ஒரு இது அது ரொம்ப எனக்கு இதற்கு தண்டிச்சுது. ஆனா அந்த ஒரு சிலருக்காக நீங்கள் மொத்தமாக இனத்தை எல்லாம் கூடாது. அது உண்மை, நான் அதை ஒத்துக்கொள்றேன். ஆனா அது ஒரு விஷயமாக இருக்கிறது. மற்றபடி மக்கள் இன்னும் உங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோள் எப்படி இருக்கிறது சொன்னா அதையும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு உங்கள் பகுதி, அதாவது உங்கள் பக்க வேலைகளில் இன்னும் மக்களை உள்வாங்க வேண்டும் என்றால் சில விழிப்புணர்வுகளை அவர்களுக்கு கொடுக்கத்தான் வேண்டும். நீங்க வேணும் நிச்சயமா. நான் எப்பவுமே மகளிருக்காகவும் வயசு போனவைக்காகவும் என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். என்னட்டு எந்த உதவி என்று வந்தாலும் நான் செய்ய தயாராத்தான் இருக்கிறேன். நானும் எப்பவுமே உங்களுக்கு கூட என்னால முடிஞ்ச உதவிக்கு எங்கட மக்களுக்கு செய்யணும்ன்றதான் என்னுடைய முழு விருப்பமும் வந்து அப்ப என்னில நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தேவையா இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட தேவையா என்ன இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்யறதுக்கு தான் ரெடியா இருக்கிறேன், தயாரா இருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய இந்த செய்திக்கும் பகிர்தலுக்கும் எங்கள் ஊடகம் சார்பாக, மக்கள் சார்பாக, நேயர்கள் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளோடு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். வாருங்கள், திரும்பி வாருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி அக்கா, நன்றி.